வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா 3/1/2026 திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிலேருந்து நடக்கக்கூடிய சந்தை. ஸோ நிறைய வண்டி மாடுங்க, நாட்டு மாடு, உழவு மாடுங்க, பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்றுக்குட்டிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கன்று கூட இந்த சந்தைக்கு நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இன்றைக்கி மாடுங்க எப்படி வந்திருக்கு, விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலராக வீடியோ பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே ஒரு ஜோடி பாருங்கள், நல்லா அற்புதமான ஒரு சவள நேரத்தில் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு காளை மாடு ஒன்று, ஒரு பசு மாடு, ஒரு கண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜமுனாமத்தூர் வீரப்பனூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அழகான ஒரு நாட்டு மாடு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வெள்ளைக்குட்டையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு 6 பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஸோ பார்வை பாருங்கள், சரியான பார்வைங்க, நல்லது, அற்புதமாக இருக்குது மாடு, நல்ல தரமாக இருக்குது. பல்லு பல்லு சொல்கிறான், பல்லு 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 சொல்லு, எவ்வளோ சொல்லுது? பார்த்தீங்கன்னா 6 பல்லு ஒரு 35,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஒரு 6 பல்லு மாடுங்க. ஸோ இங்கே ஒரு ஜோடி வண்டி காலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு வாணியம்பாடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா ஒரு மயிலை மாதிரி அற்புதமாக இருக்குது பாருங்கள், கலரு நல்லா தரமான ஒரு ஜோடிங்க. ஸோ கொம்பெல்லாம் பாருங்கள், நல்லா விரிக்கொம்பு. ஸோ ஹைட்டு மாடு நல்லா அற்புதமாக இருக்குது. அப்படியே எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க, அப்படியே பல்லு. ஸோ ரேட் எவ்வளோ சொல்கிறாருன்னு நம்ம கேட்டு பார்ப்போம். எந்த ஊர் மாடு இது? புரியல. புதுப்பேட்டை. பல்லுண்ணா கடமாடு. எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா? 1. ஸோ புதுப்பேட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ பல்லு சரி பல்லு ஆயிடுச்சு. ஸோ 1.20 கிட்ட சொல்கிறாரு. இங்கே ஒரு ஜோடி பொட்டை மாடுங்க. ஸோ நாட்டு பசு ரெண்டுமே. ஸோ ஏறு மாடு தான். நல்லா பல்லு செக் பண்ணுறாங்க பாருங்க. ஏன்னா 55,000 ரூபாய் சொல்கிறாரு அண்ணன். ஸோ ஜோடி பாருங்க. ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி வண்டி மாடு. ஸோ நல்ல ஒரு காரி கலர் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடு. ஸோ அற்புதமாக மஞ்சள் தடவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ மாடும் ஒரு நல்லா அற்புதமாக காலையிலே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஹைட்டு நல்லா அற்புதமாக இருக்குது. ஸோ எந்த ஊர்னு கேட்டு பார்க்கலாம். ஆனால் இது எந்த ஊர் மாடு? எந்த ஊர் மாடு? பள்ளிக்கொண்டம். பல்லுண்ணா இது? பல்லு பல்லு சரி. எவ்வளோ சொல்லிடுறீங்கண்ணா? 1.10. எவ்வளோ வந்தால் விடுங்க? 95. அப்படி ஃபோன் நம்பர் இருக்கான்னு சொன்னால் 97 86 86 0 931. ஸோ ஒரு 95னா ஃபைனலாக விட்டுறலான்னு சொல்லியிருக்காருங்க.
இங்கே ஒரு ரன்னிங் மாடு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள், கண்ணு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது எவ்வளோ சொல்கிறான்னு கேட்டு போவேன். ஜி எந்த ஒரு மாடு இது? ஏறனா மாட்டு பல்லு வச்சுருக்கா? தெருவை தானே போட்டிருக்கேன். சொல்லிடலாம் எதுவும் இல்லை. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 30 ரூபா சொல்லி. 30. எவ்வளோ வந்தால் விட்டுருவீங்க? எவ்வளோ வந்தால் விடுவீங்க? பேச வந்து நாம் வீடியோ எடுக்கிறது தலை யூடியூப்பில் 26 ரூபாங்க. தெருவில் போட்டிருக்கா? தெரு போட்டிருக்கீங்க நீங்கள் உங்ககிட்ட வந்து இன்னும் போடல. பசங்கிட்ட வீடியோ வாங்கிக்கல. பார்த்தீங்கன்னா ஒரு சரி சரி பார்த்தீங்கன்னா ஒரு 26,000 சொல்லியிருக்காங்க ஃபைனலாக. ஆமாம். ஸோ இங்கேயும் ஒரு பொட்டை கண்ணுங்க. ஸோ ரன்னிங் கண்ணு. ஸோ வியாபாரம் கேட்டுன்னு இருக்காங்க, எவ்வளோன்னு தெரியல. ஸோ நல்லா ஒரு மயிலில் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ தெருவு கூட பாஸ் ஆகலாம், நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது கண்ணு. ஸோ நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் கண்ணு. இன்னும் பல்லெல்லாம் வச்சுருக்காதுங்க. நல்லா அருமையான ஒரு வளர்ப்பு கண்ணு, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு நாட்டு பசுங்க, நல்லா ஒரு ஒயிட்டு கலர் மாடு, சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்ணு பார்த்தீங்கன்னா ஸோ ஒயிட்டு புடை மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணு. ஸோ கண்ணு மாடுங்க. ஸோ நாட்டு பசு மாடு. இங்கே ஒரு காளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ ஆல்ரெடி தெருவெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது எந்த ஒரு மாடுன்னு கேட்டு பார்க்கலாங்க. சேர்ந்து போய் நிற்கணுங்களா? ஜி எந்த ஒரு மாடு இது? 38. எந்த ஒரு மாடு? ஒடுகத்தூர். பல்லு போட்டிருக்கா? பல்லு போடல. ஆல்ரெடி தெரு போட்டிருக்கீங்களா? தெரு போட்டிருக்கேன் சுமார். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 38 ரூபா சொல்லியிருக்காங்க. அவங்க ஒடுக்கத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் பல்ல வைக்கல. ஸோ ஓட்டம் கொஞ்சம் கம்மின்றதுனால இன்னைக்கு வாணிபடிக்கு விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு நாட்டு மாடுங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நம்ம திருப்பதி அண்ணன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாட்டு பசுங்க. நல்லா அருமையாக இருக்குது பாருங்க. ஸோ நல்லா அருமையான நாட்டு மாடுங்கள்லாம் எடுத்துகிட்டு வருவாருங்க. ஸோ உழவு மாடு கண்ணுங்கெல்லாம் கூட நல்லா எடுத்துகிட்டு வருவார். ஜோடி அற்புதமாக போடுவார் அண்ணா. ஸோ இன்றைக்கி பாருங்கள் ஒரு ஜோடி வாணிபடி எடுத்துகிட்டு வந்திருக்காரு பொட்டை மாடு. பசுங்க. ஸோ கண்ணு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. ஸோ பொட்டை கண்ணு போட்டிருக்கு. மாடு நல்லா ஹைட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. அப்படியே எந்த ஊர்னு கேட்டு பார்ப்போம். ஜி எந்த ஊர் மாடு? ஜி எந்த ஊர் மாடு இது? புத்துக்கோயில. பல்லுண்ணா? பல்லு கண்ணு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? கண்ணு மாடு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 40. எத்தனை ஈத்து இது? எத்தனை கண்ணை போட்டிருக்கு தெரியல. அது சரி. இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காரி நிறத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
நல்லா அற்புதமான ஒரு ஜோடிங்க. இது எந்த ஊருன்னு கேட்டு பார்க்கலாம் அண்ணங்கிட்ட. ஜெர்சி மாடா என்னண்ணா? ஜெர்சி மாடுங்கண்ணா சார். ரெண்டுமே சென மாடுங்க. நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். பல்லு எப்படிண்ணா இது? 2 பல்லு. 2 பல்லு. எத்தனை மாதம் இருக்குது? 9 மாதம். எவ்வளோ சொல்லிங்கண்ணா இது ஒன்று? எவ்வளோ சொல்லிடுறீங்க? 37. ஃபஸ்ட்டு கண்ணா இப்போ தான் ஃபஸ்ட்டு கண்ணுங்க. ஒரு 37 சொல்லியிருக்காரு அண்ணன். ஸோ நல்லா அருமையான ஒரு ஜெர்சி மாடு பாருங்கள். இங்கே ஒரு நல்ல அருமையான ஹைட்டில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். நம்ம புதுப்பேட்டிலேருந்து ஒரு கிடாரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது பல்லு வச்சுருக்கான்னு கேட்டு போவோம். நான் என்ன பல்லு போட்டிருக்கா? 2 பல்லு 1 பல்லு வச்சுருக்கு. ஸோ 1 பல்லு வைக்கல, 2 பல்லு போட்டிருக்குங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு கிடாரி. பார்த்துனா இதில் 1 பல்லு போட்டிருக்குங்க, 1 பல்லு வைக்கல. நம்ம அருமையான கண்ணுங்கள்லாம் எடுத்துகிட்டு வருவார். 39,000 சொல்லியிருக்காரு ஒன்று. ஒரு 2 HF சினை மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ நல்ல அருமையான ஒரு HFங்க. ஸோ 2மே சினை தான். நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் மாடு. அண்ணா எந்த ஊர் மாடு இது? அணைக்கட்டு. சென்னை எத்தனை மாதம் இருக்குது? ஒரு 10 நாள் போகிறோம். 10 நாள் இருக்குது. எத்தனை கண்ணா இப்போ போட்டால்? வயிற்றுல 3ஆவது. பால் அப்படியே எத்தனை லிட்டர் வருது? 20 லிட்டருக்கு வெளியே. 20 லிட்டர். எவ்வளோ சொல்லியிருக்கேண்ணா? 1.5 சொன்னீங்க. 1.5. ஸோ பார்த்தீங்கன்னா 1,05,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வயிற்றில் இருக்கிறது 3ஆவது கண்ணுங்க. ஸோ ஒரு 20 லிட்டர் கிட்ட சொல்லியிருக்காரு. இங்கே ஒரு போடியில் 1 HF எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். இதுவும் சென மாடு. நல்ல அருமையான ஒரு ஹைட்டு. ஸோ உடம்பெல்லாம் நிறைய அற்புதமாக இருக்குது மாடு. எந்த ஊர் மாடு இது? புத்துக்கோயில். கண்ணு போடுற ஸ்டேஜ் அது? ஸோ பார்த்தீங்கன்னா கண்ணு போடுற ஸ்டேஜ் புத்துக்கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு போடி. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு சின்ன மாடு தான். கண்ணு பாருங்கள். இது நம்ம நைனை எடுத்துகிட்டு. நைனா இது எந்த நைனா மாடு? எந்த ஒரு மாடு? ஆம்பூர் மாடு. 2 கண்ணு போட்டிருக்கா? ஒன்றா? ஒரே கண்ணு. எவ்வளோ சொல்லிக்குது நைனா இது? ஹவுதா? ஸோ ஆம்பூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். அது மாடு பாருங்க. ஸோ நல்லா ஒரு ஒயிட் பட மாடு. நல்லா அருமையாக இருக்குது. என்ன பல்லு? என்ன இது? 6 பல்லு. ஆமாம். சென்னை தானே இருக்கா? எத்தனை மாதம்? 6 மாதம். எவ்வளோ சொல்லிக்குது நைனா? எவ்வளோ சொல்லிடுறீங்க? 35. ஃபர்ஸ்ட் கண்ணு இப்போ தான் போட்டா? 2வது. எவ்வளோ பால் லிட்டர் வருது அப்படி சொல்லி? பால் ஒரு 5 லிட்டர் வரும். 5 லிட்டர். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு மாடு ஒரு 5 லிட்டர் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு 35,000 சொல்லியிருக்காரு.
ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வண்டி மாடுங்க பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆந்திரா சைட்லேருந்து கொண்டு வருவாங்க. நல்லா அருமையான ஹைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் வண்டி மாடுங்க. ஸோ அப்படியே காரி நிறம் அப்படியே மயிலெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வாணிபடி வந்தால் வண்டி மாடு நல்லா அற்புதமாக வாங்கிட்டு போகலாங்க. ஸோ நிறைய மாடுங்க கொண்டு வருவாங்க. ஸோ வண்டி மாடுங்க. ஸோ இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வண்டி மாடுங்க. ஸோ நல்லா ஒரு அருமையான மாடுங்க. ஸோ ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 85,000. ஸோ 1,00,000 1,10,000 அப்படி சொல்லுவாங்க விலை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆந்திரா சைட்லேருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ரெகுலராக எடுத்துகிட்டு வர வியாபாரிங்க தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் ஜோடி அது. ஸோ இது ஃபுல்லாகவே வண்டி மாடு தான். ஸோ இந்த வாரம் நிறைய ஜோடிங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். எத்தனை ஜோடி இருக்கு பாருங்க. எவ்வளோ அது? Arkadaşlar